அனுப்பப்பட்டவர்கள். மேரி ஸ்லெஷர், அன்பின் மிஷனரி. மேரி ஸ்லெஷர் ஸ்காட்லாந்தில் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண். சிறு வயதிலேயே தொழிற்சாலையில் வேலை செய்து குடும்பத்தை பார்த்தார். ஆனால் அவள் மனதில் ஒரு பெரிய ஆசை இருந்தது. இயேசுவை அறியாத மக்களிடம் சென்று இயேசுவின் அன்பை எடுத்து சொல்ல வேண்டும் என்று. மேரி ஸ்லெஷர் ஆப்பிரிக்காவில் நைஜீரியா நாட்டிற்கு மிஷனரியாக சென்றார். அங்கே உள்ள மக்கள் இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அது பேய் குழந்தை, சாபமான குழந்தை என்று காடுகளில் தூக்கி போட்டு விடுவார்கள். அந்த குழந்தைகள் பசியாலும் கடும் குளிராலும் வனவிலங்குகளுக்கு இரையாயும் மரித்து போவார்கள். மேரி ஸ்லெஷர் அதை கண்டபோது அமைதியாக இருக்கவில்லை. அவர் அந்த குழந்தைகளை காப்பாற்றி தன்னுடைய குழந்தைகளாக வளர்த்தார். பல உயிர்களை மரணத்திலிருந்து மீட்டார். அன்பான உள்ளம் கொண்டவர் மேரி. அம்மக்கள் வெள்ளை அம்மா என்று அன்போடு மேரியை அழைத்தார்கள். மேரி ஸ்லெஷர் அந்த மக்களிடம் மிகவும் அன்பாகவும் இயேசுவின் அன்பை எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். நாம் சுவிசேஷத்தை கேட்டு அமைதியாக வாழ்கிறோம். மேரி சுவிசேஷத்திற்காக தனது முழு வாழ்க்கையையும் கொடுத்தார்கள். சுவிசேஷத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கை மட்டும்தான் மரணத்திற்கு பிறகும் பேசும். அனுப்பப்பட்டவர்கள்.